ஹோப்போட போன மேட்ச் முடிச்சோம். இந்த மேட்சை வந்து ஆப்போட ஆரம்பிச்சிருக்காங்க தான் சொல்ல முடியும். பவர் பிளேல 31-2. இந்த சீசனோட டாப் 2 ஒஸ்ட் பவர் பிளேயும் சிஎஸ்கே தான் இருக்கு பேட்டிங்ல. கேகேஆர் பத்தி பேசலாம், சிஎஸ்கே பத்தி பேச ஒண்ணுமே இல்லை. கேகேஆர் பத்தி ஸ்ட்ரெயிட்டா பேசிக்கலாம், வேற ஒரு வார்த்தையே கிடையாது சஞ்சய். வழக்கமா சிஎஸ்கே வந்து ஆப்போனன்ஸ் இங்க வந்தாங்கன்னா உங்களை வந்து சொடக்கு போட்டு முடிக்கிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணுவாங்கன்னு தான் காலகாலமா பார்த்துட்டு எனக்கு மிகப்பெரிய வந்து பொறாமலாம் பட்டிருக்கேன். என்னடா 2018 டீம் வந்து என்னடா எல்லாம் வந்து இத்து போனது, ரிட்டையர் ஆக போறது, முட்டி சேர்த்தது, இது இழுத்துக்கிறது எல்லாம் எடுத்துங்க. சீதா வந்து கப்படிச்சாங்க. யாருமே சுனில் நாராயணுக்கு ஸ்டெம்ப்ல போட்டு அடிக்க வராது. ஆனா சுனில் நாராயணுக்கு எல்லாம் வந்து ஷார்ட் ஆஃப்ல இருந்து பாலையும் லெக் சைட்லையும் போட்டுக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் வந்து முன்னாடி நடந்த மேட்ச்ல வந்து அனலைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு டீமுக்கு ஒரு அனலிஸ்ட் இருக்கணும், டீம் வந்து ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும், எல்லாமே தலைவன் பார்த்துக்குவான். ஆக்சுவலி என் தலைவன் என்ன ஆகணும்னு தெரியும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் ஆகும். இதுல பாதிக்கப்படுறது யாருன்னா, இந்த மேட்சுக்காகவும் காசு செலவு பண்ணி XXX, XXX, 4X, 5X எல்லாம் வச்சு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் வந்துட்டாரு, தலை வந்துட்டாரு, நீங்க கம்பேக் கொடுப்போம். 2010 கொடுத்தோம், 2018 கொடுத்தோம். கோபேக் தான் இந்தியன் வந்து கம்பேக்கே கிடையாது, கோபேக் தான். கோலி வந்து அவுட் ஆகிறது எப்படி, விதவிதமாக அவுட் ஆகுது எப்படி, கேட்சை விட்டாலும் அவுட் ஆகுது எப்படி. நான் தான் சொல்றேன், பிரியன் சரியா போன மாதிரி கேட்ச் டிராப் பண்ணாரு, எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணாரு. We drop multiple catches. எஸ் மக்களே, காலந்தோறும் அப்படியே வந்துட்டு ஐபிஎல் தொடர்ல வந்துட்டு இந்த ஆண்டு வந்துட்டு வேற லெவல் போயிட்டே இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச் நம்ம பேசும்பொழுது வந்து ஒரு சின்ன ஹோப்போட போனோம். இப்ப அந்த ஹோப்பை வந்துட்டு மீண்டும் வந்து எடுத்துட்டு போயிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம கூட யாருக்கான நம்மளோட கிரிக்கெட் அனலிஸ்ட் நம்மளோட ஷாம் சார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றது, ஹோப்போட போன மேட்ச் முடிச்சோம். இந்த மேட்சை வந்து ஆப்போட ஆரம்பிச்சிருக்காங்க தான் சொல்ல முடியும். வேற எதுவுமே நான் வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கிட்டத்தட்ட நம்ம வந்து கிரிக்கெட்டை வந்து இப்போ ஃபேனா பாக்குறோம், அனலிஸ்டா பார்க்க வரணும் சரி. நம்ம இந்த பிரான்சைஸ் வந்து பெருசா ஃபேன் கிடையாது. பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து இதெல்லாம் உயிரை கொடுத்து நான் பாக்குறோம். இன்னைக்கு இந்த மேட்சை பாக்குறதுக்கு ஒன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து துபாயில இருந்து எல்லாம் கிளம்பி வந்து எனக்கு கேஎம்கே இந்த டிக்கெட் தான் வேணும்னு அடம் பிடிச்சி செலவு பண்ணலாம் வாங்கிட்டு போனாங்க. அவங்கள மட்டும்தான் அந்த ஒரு நிமிஷம் நினைச்சா சரி, பாவமா இருக்கா அவங்கள பார்த்தா. யார் பெத்த புள்ளடா நீங்க இப்படி அடி வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, ஒண்ணுமே இல்ல. இந்த அதாவது வழக்கமா ஏதாவது ஒரு மோசமான சீசன்ல கூட வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ இல்ல ஒரு நல்ல ஹோப் ஏதோ சம்திங் சிஎஸ்கே நடந்திருக்கும். டைம் அதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கம்பேக் கொடுப்பாங்க, அது வந்து வந்துட்டு போயிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் அந்த சீகாச சொல்ற மாதிரி கோவிந்த ரமணா வெங்கடா கோவிந்தா கோவிந்த மாதிரி கோவிந்த் போயிட்டே தான் இருக்கு. எனக்கு வந்து தெரியவே இல்லை. அதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த ஸ்லைட் ஆச்சுன்னா ஸ்லைட் ஆகி போயிட்டே இருக்கணும், போயிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல நம்ம கிட்ட பேசுறதுக்கே பாயிண்ட்ல சஞ்சய். நம்ம இதான் வந்து இந்த சிவகார்த்திகேயன் ஜோக் பாயிண்ட் கூட ஒண்ணு வரல. இன்னைக்கு வந்து 10 ஓவர்ல மேட்ச முடிச்சிட்டாங்க. டெல்லி மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த 10.2 9.7 இந்த 2ல தோனியே உள்ள வந்தாரு. ஒருத்தரோட என்ட்ரி பாயிண்ட்ல மேட்ச முடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த முறை. அதுவும் அவர் வந்து சுனில் நாராயண் அவுட் ஆனதுனாலதான். சுனில் நாராயண் இருந்தாருன்னா ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடியே முடிச்சிருப்பாங்க. ரூத்லெஸ் டிஸ்பிளே, மசாக்கர், மரால் பேர்னா இந்த என்ன சொல்லுவாங்களே பயங்கரமா வந்து கார்னேஜ் இல்ல மரால்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மட்டாரா மவுலர்னு சொல்லுவாங்க, ஜெயஸ்ரீயா மவுலர் அந்த மாதிரி அந்த மாதிரிதான் நடந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து வி கான்ட் யூஸ் தட் ப்ராப்பர் டேர்ம். அதுக்குதான் வந்து நம்ம தப்பா இருப்போம். பட் அது யூஸ் பண்ணாம இதுதான் சொல்லணும், அப்சல்யூட் மசாக்கர், கார்னேஜ், மாலிங். இதுல எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அடிக்கு அப்புறம் சிஎஸ்கே வருவாங்களா, அந்த அளவு அடி இதுவான்னு கேட்டா, அப்போ நடந்த போது 8 டீமு, அப்போ நடந்த போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இங்கேயா அங்கேயும் மேட்ச் இங்க நடக்கும் போது, இப்ப அப்படி கிடையாது. கீழே இருக்க 3 டீமை தவிர மிச்சம் 7 டீமு வேற லெவல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. என்னங்க பவர் பிளேல 31-2, என்னங்க அநியாயம் இது. பவர் பிளேல 31-2. இந்த சீசனோட டாப் 2 ஒஸ்ட் பவர் பிளேயும் சிஎஸ்கே தான் இருக்கு பேட்டிங்ல.
இதுல என்ன ஒரு ஐரனினா பர்பிள் கேப் ஹோல்டர்ல 2 பேர் சிஎஸ்கே டீம்ல மட்டும் தான் இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து குஜராத் குஜராத்ல மேல இருக்காங்க ஓகே. இப்பவும் பர்பிள் கேப் நூர் அஹமத் தலையில தான் இருக்கு. கலீல் அஹமத் நீ விக்கெட் தான் அவரு வந்திருப்பாரு. என்னடா பண்றீங்க, என்ன ஆச்சு, எங்க போனாங்க பேட்டர்ஸ், எங்க இன்டென்ட்? கேகேஆர் பத்தி பேசலாம், சிஎஸ்கே பத்தி பேச ஒண்ணுமே இல்லை. கேகேஆர் பத்தி ஸ்ட்ரைட்டா பேசிடலாம், வேற ஒரு வார்த்தையே கிடையாது சஞ்சய். நான் எப்பவுமே எதுவுமே கேட்கவே வேணாம், நீங்களே வந்து பேசிடுவீங்க. இன்னைக்கு மேட்சை வந்து நான் வந்து உங்களை பார்க்கும்போது பாவமா இருக்கா, ஐயோ இந்த மனுஷனையே வந்துட்டு இப்படி பண்ண வச்சுட்டாங்களே லெவலுக்கு வந்துட்டு உங்களை நினைச்சு எனக்கு ஒரே வழி அப்படின்னாரு. இல்ல சஞ்சய் நான் ஆனஸ்டா சொல்லணும்னா, என் சோசியல் மீடியா ஃபாலோ பண்றவங்களுக்கும் நான் ஒரு டை ஹார்ட் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட்டர். சச்சின் டெண்டுல்கர் மேல அவ்வளவு உண்மையான மதிப்பு இருக்கும். அவர் தான் கிரிக்கெட்லாம் எனக்கு அவர் தான். அதனால மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் ஸ்டார்ட் டு வென். நாங்க வந்து தான் பார்த்துருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம். ஆனா இவனை பார்த்த கலாய்க்க கூட வர மாட்டேங்குது. நான் பாமாரி உங்களை பார்த்து ஏதாவது பண்ணி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. டீம்ல உருப்படி ஆடித்த ஒரே ஒரு பேட்டர் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜோர்ட், முடிஞ்சது. அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண வந்த ஒரு ஆளு ப்ராப்பரா ஒயிட் பால் டெஸ்ட் ஆடிட்டு இருந்தாரு. இன்டென்ட் சோ க்ளோஸ். இம்பாக்ட் சப் நீங்க வச்சிருந்த ஐடியா வேற. இன்னைக்கு வந்து பேட்டிங் சொதப்பினால நீங்க எடுத்து இம்பாக்ட் சப் 0. அதனால உங்களுக்கு என்னாச்சு, 10 ரன் போட முடியல. எங்க மிஸ் ஆகுது? வழக்கமா சிஎஸ்கே வந்து ஆப்போனன்ஸ் இங்க வந்தாங்கன்னா உங்களை வந்து சொடக்கு போட்டு உங்களை முடிக்கிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணுவாங்கன்னு தான் காலகாலமா பார்த்துருக்கேன். எனக்கும் மிகப்பெரிய வந்து போராமலாம் பட்டிருக்கேன். என்னடா 2008 டீம் வந்து பாத்தீங்க, என்னடா எல்லாம் வந்து இது போனது, ரிட்டையர் ஆக போறது, முட்டி சேர்த்தது, இது இழுத்துக்கிறது எல்லாம் எடுத்துங்க. அந்த சீனை வந்து கப்படிச்சாங்க. முதல் மேட்ச் மும்பை கூட அசால்ட்டா முடிச்சுன்னு நினைச்சா கடைசியில 7வது 8வது விக்கெட் கேதர் ஜாதவும் டுவேன் பிராவும் அடிச்சே வந்து அந்த மேட்சை ஜெயிக்க வைப்பாங்க. பிரைம் பும்ராவை அப்போ ஓகே இந்த டீம் சம்திங் ஏதோ பண்ணணும்னு நினைச்சா அந்த சீசன் வந்து கப்பும் அடிச்சாங்க. கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. அப்படிதான் டீமை பார்த்துட்டு இன்னைக்கு என்னங்கடா டேய் என்னப்பா டேய் இன்னைக்கெல்லாம் வந்து ஐ மோர் ஆங்ஷியஸ் டு லுக்கிங் ஃபார். இப்போ வந்து ஒரு சீகா சார் எப்படி பேசுவாரு, இப்போ வந்து பேர் என்ன பீடாக் அவர் எப்படி பேசுவாரு, அந்த மாதிரி பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் தே ஷுட் டைசெக்ட் ப்ராப்பரா வந்து அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதுதான் தப்பு இதுதான் பண்ணி சொல்லியே ஆகணும். இது இல்லைன்னா முகேஷ் சௌத்ரி சொல்லி 2 மேட்ச் போச்சு. வந்த அன்சு கம்போஸ் ஒரு ஓவர் ரன் கூட அடுத்த கண்ட்ரோல் பண்ணி எடுத்தாரு. ஒருத்தன் உயிரை கொடுக்க போகும்போது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வாழ்தான் தேவை. நீங்க அன்சு கம்போஸ்ங்கிறது ஒரே ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். ஆனா இன்னொரு நெகட்டிவ் என்ன ஆயிடுச்சு, இங்க கொடுக்கறதுக்கு ரன்ஸ் இல்லை, டிஃபெண்ட் பண்ணதுக்கு ரன்ஸ் இல்ல. கலீல் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் போட்டாரு. இங்க நோ லைசன்ஸ் ஹோல்டிங், நத்திங் டு ஹோல்டு. தைரியமா அடி கண்ணை மூட்டு சுத்து. பிகாஸ் தே ஆர் நாட் அண்ட் ஒரு எபிக் ஆர்சிபி கிடையாது டு கோ ஃபார் 49 ஆல் அவுட் இன் சேஸ் ஆஃப் 104. ஸோ பிரெயின்லெஸ்ஸா அவனுக்கு போட்டாலும் என்ன, அவனுக்கு தான் தப்பு போட்டு விடாம அடிக்கணும். யாருமே சுனில் நாராயணுக்கு ஸ்டெம்ப்ல போட்டு அடிக்க வராது. ஆனா சுனில் நாராயணுக்கு எல்லாம் வந்து ஷார்ட் ஆஃப் லென்த் பாலையும் லெக் சைட்லையும் போட்டுக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் வந்து முன்னாடி நடந்த மேட்ச்ல வந்து இதுல அனலைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு டீமுக்கு ஒரு அனலிஸ்ட் இருக்கணும், டீம் வந்து ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும். எல்லாமே என் தலைவன் பார்த்துக்குவான், ஆக்சுவலி என் தலைவன் என்ன ஆகணும்னு தெரியும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் ஆகும். சுனில் நாராயணுக்கு இந்த வரைக்கும் எந்த டீமும் போட்டல ஸ்டெம் டு ஸ்டெம் பால் வைங்க அவுட் ஆவாரு. இப்படிதான் வந்தாங்க, இப்படிதான் சுனில் நாராயண் தூக்கி எடுத்தாங்க. ஆனா நீங்க என்ன லென்த்ல போட்டு இருந்தீங்க, ஷார்ட் ஆஃப் லென்த் குத்தி போனீங்க. அவரு நல்லா பின்னாடி போய் வெளுத்து வாங்கினாரு. என்ன அடி! அஸ்வின் எல்லாம் வந்து நான் வந்து அஸ்வின் அண்ணனோட மிகப்பெரிய ஃபேன், பர்சனலாவே அண்ணனுக்கு தெரியும். போனா அவரை வந்து லெப்ட் ஹேண்டர்ஸ் சும்மா வித்த காட்டி தான் பார்த்திருக்கேன். பெரிய பிஸ்து லெப்ட் ஹேண்டர்ஸ், கெயில், சங்ககாரா, அலிஸ்டர் குக், இந்த மாதிரி பிஸ்து ஆளு எல்லாம் வந்து சும்மா அப்படியே வந்து இந்த வித்த காமிச்சு எடுத்தவங்க வந்து சின்ன பையெல்லாம் போட்டு அடிச்சான்னு வருத்தப்படிக்கும். நிதிஷன் அடிச்சான், பிரியான் சொல்லி அடிச்சாலும் பரவாயில்ல, சரி அவங்களாச்சும் பரவாயில்ல, வளரும் இளைஞர்கள் அடிக்கல சொல்றான். ஏன்னா உனக்கு கவுண்டர் பார்ட் நான் சுனில் நாராயண் அவங்க கிட்ட 2012 ஆடிட்டு இருக்காடா, இன்னுமானா நீ அவனை டிகோட் பண்ணி அடிக்க முடியல, துரத்து அடிச்சாரு. நீங்க வந்து நிதிஷ் சுனில் நாராயண் வாஸ் மேக்கிங் நோ பாயிண்ட். ஆஷ வந்து துரத்து அடி பண்ற மாதிரி விட்டு இந்த லோக்கல் கல்லி கிரிக்கெட்ல சொல்லுவாங்க புட்டிங்க அடிச்சான் பாரு அப்படிங்கிற மாதிரி பாலை வந்து அடிச்சான் பாரு, புட்டிங்க அடிச்சாங்க. கொஞ்சமாச்சு யாருமே பேசல. ஏன் ஒரு தோனி வந்து பழைய தோனியா இருந்தா, ஒரு மாஸ்டர் ஆஃப் தோனியா இருந்தா இல்ல ஏதாவது பண்ணி வேரியேஷன் பண்ண சொல்லுவோம். நீங்க அந்த பக்கம் சப்போர்ட் இல்ல, பாவம் அவரை சொல்லி புத்தம் இல்ல. நீங்க ஒரு வண்டி வந்து ஒரு ஆவரேஜா ஓடுற மாதிரி ஒரு வண்டியை வச்சுட்டு தம்பி இதை ஏதாவது ரிப்பேர் பண்ணுனா ஒரு நல்ல மெக்கானிக் அவரோட டேர்ம்ஸ் தோனிக்கும் அந்த வண்டிக்கு வந்து அனாலஜி சொல்லணும். நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஓடிட்டு இருந்த ஒரு வண்டியை கொண்டு வந்து நீங்க கொடுத்து எப்ப என்னன்னு தெரியல
இன்ஜின் சீஸ் ஆச்சா இல்ல ஆயில் போச்சா இல்ல என்ன பண்ணுது இல்ல பாருன்னு சொன்னா ஒரு நல்ல மெக்கானிக் ஓட வைக்கலாம், அது பண்ண முடியும். 2ஆம் உலக போர்ல கண்டமான இன்ஜின் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காது, இதை வந்து பேரிச்ச மரம் கூட தர மாட்டாங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஓட்டு அவர் என்னதான் பண்ண முடியும் பாவம். அவரு இன்னைக்கு ரொம்ப லோவா இருந்தாரு. ஏன்னா அவருக்கு அகேன்ஸ்டா மேட்சப் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி அகேன்ஸ்டா எம்எஸ் தோனி மேட்சப் பயங்கர மோசமா இருக்கு. அவங்க தான் இந்த 2 பேர் தான் ட்ரம்ப் கார்டை தூக்குவாங்கன்னு சொன்னோம். சொல்லி வச்ச மாதிரி அதுல வந்து வருண் பாலே போயிருக்க வேண்டியது, தப்பிச்சு போய் சுனில் நாராயண் பால கடி ஆயிட்டாரு. எப்படி மேட்சப் அவங்க பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கா மேட்சப் வச்சு யூஸ் பண்ணிருந்தாங்க. எல்லாம் வந்து அன்னைக்கு டிசி மேட்ச்ல விஜய் சங்கரை கத்துறாங்க, ஏய் விஜய் சங்கரே ஆடுறாங்க. நீங்க அந்த மனுஷன் அடிக்கலன்னா சிஎஸ்கே அவங்களோட லோவஸ்ட் எவர் ஸ்கோர் அட் ஹோமுக்கு போயிருப்பாங்க. 105 கூட கிடையாது, 29 தூக்கிருங்க, இது கூட கிடையாது. டூபேக்கு பால் மீட் ஆகவே இல்லை. டூபே வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு ஓவர்ல 5 பால் நல்ல பேட்ஸ்மேன் ஆடிட்டு லாஸ்ட் பால டெய்லண்டர் கொடுக்கணும்பாங்க. டூபே அப்படியே உல்டாவா பண்ணாரு. மொதல் பால் சிங்கிள் எடுத்து வந்துட்டு 100 ஃபேஸ் பண்ணிட்டாரு. 100 கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? எனக்கு புரியல. இவங்க இவங்க என்ன அப்ரோச்ல போறாங்க, என்ன இன்டென்ட்ல போறாங்க, மேட்ச 20 தூரம் ஆடணுங்கிறதுக்காக போய் போறாங்க. ஜெயமேனியப்பா வீம்புக்கு நான் வந்து டீம் எடுத்து வச்சிட்டேன் போய் ஆடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆடுறாங்களா, இல்ல ஆப்போனன்ட்டுக்கு வந்து நம்ம 2 பாயிண்ட் தரணுங்கிறதுக்கு ஆடுறாங்களா, இல்ல வந்துட்டானுங்க எல்லாம் ஃபேன்லாம் வந்துட்டானுங்க, சரி ஓகே சரி வாங்கப்பா எல்லாம் போய் ஒரு நம்ம ஒரு ஷோ போய் பாட்டு வரலாம்ப்பா, ஒரு படத்துக்கு போற மாதிரி. சரி என்னது புக் பண்ணி தொலைச்சிட்டோம், ஒரு படம் கேவல ரிவ்யூ வந்துருச்சு, நம்ம என்ன பண்ண பார்ப்போம், டிக்கெட் விற்க பார்ப்போம், முடியலையா சரி என்ன பண்ணுவோம், சரி ஓகே காசு போனா போச்சு வா அட்லீஸ்ட் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க டைம் சொன்னா அந்த மாதிரி வராங்களா தெரியல. இதுல பாதிக்கப்படுறது யாருன்னா, இந்த மேட்சுக்காகவும் காசு செலவு பண்ணி XXX, XXX, 4X, 5X எல்லாம் வச்சு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் வந்துட்டாரு தலை வந்துட்டாரு, நீ கம்பேக் கொடுப்போம், 2010 கொடுத்தோம், 2018 கொடுத்தோம், கோபேக் தான். இந்தியன் வந்து கம்பேக்கே கிடையாது, கோபேக் தான். அந்த மாதிரிதான் இந்தியன் டூ போன வருஷம் என்ன நிலைமையாச்சோ அந்த மாதிரிதான் சிஎஸ்கே ஆகுது. கம்பேக் 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 கூப்பிடுவாங்க பாட்டுல அது கம்பேக் தான், பாட்டு கம்பேக் தானே இருக்கும். கம்பேக் இந்தியன் தான் ஃபர்ஸ்ட் பாட்டே போடுவாங்க கரெக்டா. அப்புறம் கடைசியில என்ன ஆகும், கிளைமேக்ஸ்ல கோபேக். அதுதான் நடக்குது, அதுதான் நடக்குது. இத வந்து நம்ம வந்து ஹர்ட் பண்ணாம சொல்ல முடியல. கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க, என்னடா சிரிக்கிறீங்க, இதை சொல்லிட்டீங்க பெரிய ஆள் நீங்க சொல்லுங்க. நம்ம ப்ராப்பரா கிரிக்கெட் ஆடாதவங்க தான் போவதுதான். ஒரு டிவிஷன் லெவல் ஆடி ஓரளவு ஆடினாதான் ஒரு சர்டிபிகேஷன் பண்ண மாதிரி. நம்ம வந்து இவங்க ஆட இன்னும் லெவல் ஆடுறது கிடையவே கிடையாது. ஆனா ட்ரஸ்ட் மீ, ஒரு ஸ்கூல் கிரிக்கெட் டீம் ரெடி பண்ணி அமைச்சிருந்தா கூட அவங்க இதோட பெட்டரா ஆடி இருப்பாங்க. ஒரு ஸ்கூல் டீம் வந்து இப்ப வந்து இப்ப என்ன நம்ம இதுல ஆடுற சென்னை லீக்ல ஆடுற ஸ்கூல் டீம் ஏதாவது ரெடி பண்ணி அமைச்சா கூட தேவோட பிளே பெட்டர் கேம். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸ்ட்ராட்டஜி கிடையாது எதுவுமே பார்க்கல. போய் வந்து அவுட் ஆகிறது எப்படி, விதவிதமாக அவுட் ஆகுது எப்படி, கேட்சை விட்டாலும் அவுட் ஆகுது எப்படி. நான் அதான் சொன்னேன், பிரியான் ஷாரியா போன மாதிரி கேட்ச் டிராப் பண்ணாரு, எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணாரு, டிராப் மல்டிபிள் கேட்சஸ். ஆனா அந்த மனுஷன் எங்க, ஒரு பக்கம் 5 விக்கெட் போச்சு, 81க்கு 5, அந்த மனுஷன் அடிச்சு கொடுத்த போது 220 போச்சு. ஏன்னா ஒரு எண்ணில் ஹோல்ட் பண்ணி அடிச்சிருந்தாப்ல. அவர் அடிக்கிறத பார்த்து சுத்தி எல்லாம் சுத்தி சுத்தி ஆடினானுங்க. மார்க்கோ ஆன்சன் ஆடினாரு, சஷாங்க் ஆடினாரு, க்ளோஸ். விஜய் சங்கர் எத்தனை கேட்ச் விட்டாங்க, 2 கேட்ச் விட்டாங்களா, அண்ணா என்ன மேக்ஸிமைஸ் பண்ணாரு, பண்ணலையே. கொஞ்சம் உங்களுக்கு புரியுது, போன டிசி மேட்ச்ல கேட்ச விட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க, அதுக்காவது கோவப்பட்டு அடிக்கிறான் பாரு யுவராஜ் சிங் வந்து அவர் வந்து பேர் என்ன, அந்த இவரை வச்சு அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பேர் என்ன, இங்கிலாந்து அவர் பிளேயர் ஒருத்தர் வந்து 5 6 அடிச்சிட்டான்னு சொல்லி கடுப்புல இருப்பாரு. யாருக்கா கொடுக்கணும்னு பார்த்த போது தொக்கா வந்து இவர் வந்து ஆண்ட்ரூ ஃபிளிண்ட் ஆஃப் கலாய்ச்சி விட்டுருவாரு, ப்ராட வச்சு செஞ்சுவாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ்ல அடிப்பாங்கன்னு பார்த்தா எம்எஸ்சி தலை எம்எஸ்சி சொன்ன மாதிரிதான், எங்க கிட்ட வந்து பவர் ஹீட்டர்ஸ் இல்ல, அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஆட்டும், அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ப்ரோ இது 2025 ப்ரோ, ப்ரோ உங்களுக்கு 2025 ப்ரோ, இது 2005-6 காலகட்டத்தில் T20 இப்பதான் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்துல எப்படி ஆடணும்னு தெரியாது, எது பார் ஸ்கோர்னு தெரியாது, 120க்கு 120 அடிச்சாலே போதும், இல்ல 150 அடிச்சா போதும் வின்னிங் ஸ்கோரா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நம்ம இப்ப இல்லை. இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு ரூலை கொண்டு வந்துட்டு எல்லா டீமும் இம்பாக்ட் பிளேயர் சூப்பரா யூஸ் பண்ணிட்டு உங்க டீமும் மும்பை தவிர. அங்க உங்க டீம்ல சிஎஸ்கேல வந்து டூபே வச்சு வச்சிருக்காங்க, இல்ல பத்திரா வச்சிருக்காங்க, ஓகே. அந்த பக்கம் மும்பைல ரோஹித் சர்மா வச்சு இம்பாக்ட்ல பண்ணிட்டு ஒண்ணும் பண்றதுல, போலிங்ல ஏதோ தப்பிச்சிடா, விக்னேஷ் புதூர் போலிங்ல போட்டு தப்பிச்சிடா, பேட்டிங்ல 0 இம்பாக்ட். இங்க போலிங் வந்தா பேட்டிங் வந்தா படிக்கிறது. அதனாலதான் இந்த 2 சோ கால்டு டிராஃபி கேபினட்டை ஃபில் பண்ணி இந்த 2 டீமும் இப்போ அதில் பாதல் இருக்கு. மற்ற எல்லா டீமும் அவங்களோட இம்பாக்ட் சப்ப சூப்பர் பிக் பண்ணி தூக்குறாங்க.
சூப்பராக தூக்குறாங்க. டெல்லியா அஸ்டோஷை வச்சு கரெக்டா உள்ள வந்து இறக்குறாங்க. விப்ராஜிங்கம் யூஸ் பண்றாங்க. உள்ள வந்து ஒரு ஒரு அபிஷேக் புரையில வந்து யூஸ் பண்றாங்க. மோஹித் சர்மா விட்டு விட்டு அபிஷேக் புரையில மேல அனுப்புறாங்க. ஒவ்வொரு டீமோட இம்பாக்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கு பாருங்க. இந்த 2 டீம் மட்டும் தான் மழுமட்டித்தனமா ஆடிட்டு இருக்காங்க இந்த சீசன். அதுல இவங்க அதெல்லாம் பாதாளம். இதுல வந்து எப்படி வரப்போறாங்க, டபுள் டிஜிட் பாயிண்ட்ஸ்க்காவது வருவாங்களா, இல்ல இதுல வந்து இது இது இந்த ஒரு எப்பவுமே இந்த ஒஸ்ட் டிஃபிக்கு அப்புறம் ஒரு பெரிய ரைஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருவாங்களா தெரியாது. ஏன்னா 2013 இதே மாதிரிதான் மும்பை கூட சிஎஸ்கே ஆடின போது அவங்களோட லோவஸ்ட் ஸ்கோர் ஆல் அவுட் ஆனாங்க. இந்த சீசன் சிஎஸ்கே காலி முடிஞ்சா அதே டீம் தான் பிளே ஆஃப், ஐ மீன் அப்ப வந்து அந்த பிளே ஆஃப் வந்துச்சு. அப்போ பிளே ஆஃப் வந்தாங்க. பிளே ஆஃப் வந்து மும்பை தட்டினோடனே கொஞ்சம் எங்களுக்கு ஃபேனா அள்ளி விட்டுருச்சு. ஏடா திருப்பி வந்துட்டாங்க போல் இருக்கு, பரவாயில்ல சாம்பியன் டீம் நான் ஃபைனல் அவுட் ஆனாங்க, அது வேற விஷயம். பட் ஆனா லோவஸ்ட் ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆன டீம் தே கம் டு பிளே த ஃபைனல்ஸ். பட் அப்போ 12 வருஷம் முன்னாடி அப்ப இருந்த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வேற. இங்க ட்ரிபாத்தி ஹூடா இவங்களை வச்சுக்கு நீங்க பண்ணீங்கன்னா கின்னஸ்ல கண்டிப்பா இந்த டீம் ஒரு ரெக்கார்டு வச்சிடணும். இல்லைன்னா இதோட பழைய ரெக்கார்டை பத்தி மட்டும் எடுத்து எனக்கா ரெக்கார்டு எடுத்து பாருங்க, எனக்கா ரெக்கார்டு எடுத்து பாருங்க ரெக்கார்டுங்கிற மாதிரி அந்த பழைய கதையை பார்த்துட்டே வந்து இந்த காலத்துல எப்படி ஆனந்த் தெரியுமா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் நான் பாவமா பாக்குறேன். அதான் ஓகே. ஃபேன்ஸ் மத்தியில வந்துட்டு என்னதான் இருந்தாலுமே வந்துட்டு விட மாட்டாங்க. நாங்க விட மாட்டோங்க. என்னதான் இருந்தாலும் நாங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டே தான் இருக்கோம். நம்ம அவங்களே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ஒரு ஃபேன் பேசிஸ்ல என்ன பண்ணாலுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. கண்டிப்பா அதையும் தாண்டி கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா ஓகே, இந்த மேட்ச் தாண்டி வந்து நீங்க நார்மலா வந்துட்டு இந்த டீம்ஸ் தான் கண்டிப்பா ஃபைனல்ஸ் போயிடுவாங்கன்ற எதுனா ஒரு கண்ணோட்டத்துல நீங்க இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த டீம் வந்துட்டு டாப்ல See, இருக்கும்ன்ற மாதிரி. இந்த டாப் 4 டாப் 5 டீம்ஸ்னே சொல்லலாம். இந்த ஐபிஎல்ல வந்து பெர்ஃபெக்டா அந்த கண்டிஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கண்டிஷனை யூஸ் பண்ணி அந்த கண்டிஷன் டீம் வச்சதுனாலும் சரி, இல்ல அவங்க வந்து அந்த டீம்ல ஏதாவது பிரச்சனை ஆனா போது இருந்தாலும் சரி, இல்ல மேட்ச் கைவிட்டு போனா கூட வந்து பிடிச்சிருந்து அடிச்சாலும் சரின்னு சொல்லிட்டு இந்த 5 டீமும் கொஞ்சம் தனியே இந்த ஐபிஎல் ஃபுல்லாவே தெரியுறாங்க. ஃபர்ஸ்ட் டீம் டிசியை சொல்றேன். டிசி இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஃப்ரீயா பாயிண்ட் கொடுக்குற டீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கன் டீம் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த கன் டீம் எடுத்து வச்சுற மாதிரி தெரியாம இருந்தா கூட அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணி ஆடினாங்க. அப்படிதான் ஆடிட்டு வர்றாங்க. 2 இந்தியன் பேசர் வித் ஒரு ஓவர்சீஸ் பேசர் ஹூ இஸ் நோன் டு கிவ் ரன்ஸ். நேற்று மேட்ச்ல கூட ஸ்டாருக்கு பொழந்துட்டாங்க ஒரு ஓவர். 3 ஓவர் 61. 3 ஓவர் 61. நீங்க எழுதி கொடுத்துருவீங்க இந்த டீம் பேட்டிங் டீம் 200 அடிக்கும். ஆனா என்னாச்சு நேற்று 164 தான். அவங்க பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 3 ஓவர் 60 மனசை விட்டுருவோம். நம்ம லோக்கல் மேட்ச் ஆனா கூட வந்து ஒருத்தன் காட்டா மாதிரி சுத்துன்னு சுத்திட்டு இருக்கலாம், விழுது போகுதுன்னா என்ன பண்ணுவோம், விட்டுருவோம், மனசு விட்டுருவோம். என்னடா இதுக்கிட்ட இருந்து ஹோல்டு பண்ணி முடித்தாங்க. திருப்பி பேட்டிங் ஆடினாங்க. பேட்டிங் ஆனது ஒரு பாய்ச்சல் காமிச்சு 30க்கு 3. 3 ஓவர் 30க்கு 3. பதறவே பதறல. 29 பால் 29 ரன். கேஎல் ராகுல் பதறல. ஒரு ஓவர் சிக்கிச்சு அங்க இருந்து மொமெண்டத்தை அடிச்சாரு, அழுத்திட்டு போய் முடிச்சாரு. இந்த காந்தாரா செலிப்ரேஷன். இது டெல்லி கில்லி டீம். த டீம் டு பீட்னா டெல்லி தான். அதனால தான் அவங்க அன்பீட்டபிளா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் டேலண்ட்டை வச்சு ஃபில் பண்ணதாலும் சரி, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் ஃபயர் பண்ணனாலும் சில பேர் நேற்று ஃபேப் அடிக்கல, கேஎல் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப் அடிச்சிருந்தாரு, கேஎல் ஆடவே இல்லை. கேஎல் ஒரு மேட்ச் அல்லது கேஎல் நடுவில் ஆடும்போது கேமியோ ரோல் ஆடினாரு. பட் ஃபேப் அந்த மேட்ச் அடிச்சாரு. விப்ராஜிங்கம் கீழே அடிக்கடி இந்த சீட்டு கட்ட மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாங்க. டெல்லி இஸ் ஃபர்ஸ்ட் டீம். குஜராத் டைட்டன்ஸ், குஜராத் தமிழியன்ஸ் சொல்லலாம். குஜராத் டைட்டன் இல்ல, குஜராத் தமிழியன்ஸ். பர்ஃபெக்டான ஒரு டீம் பேலன்ஸை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அங்கேயும் ஒரு இந்தியன் கோச் இந்தியன் போலர்ஸை நம்பி உள்ள வந்து இறங்கி இருக்கிறாரு. நீங்க வந்து பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், இஷாந்த் சர்மாலாம் வந்து 2008 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியோட ஸ்பியர் ஹெட், 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட முக்கியமான ஒரு ஆளு. 12 வருஷமா அந்த குதிரையும் ஓடிட்டு இருக்கு. அவரையும் நம்பி இறக்குறாங்க, ட்ரஸ்ட் பண்றாங்க, அடிக்கிறாங்க, பிளேயரை பேக் பண்ணி அடிக்கிறாங்க. வாஷிக்கு வந்து ஓவரே கொடுக்காம வாஷியை ஃப்ளோட்டரை யூஸ் பண்ணி அவரை யூஸ் பண்ணி இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் இந்த 2 டீம் வந்து கொஞ்சம் இவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்ஸ், அவங்க டாக்டிக்கல் பிளே பண்றது, இப்போ மும்பை எங்க போய் ஆட போனும்போது டக்குனு அவங்களுக்கு பிச்சை மாத்தி பிளாக் சாயில் பிச்சை போட்டு கொடுத்ததுலாம் வந்து நல்லா வந்து ஹோம் அட்வான்டேஜா பக்கம் முடிஞ்ச அகமதாபாத் தட்டி தூக்குறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வச்சாங்க. பஞ்சாப் மட்டும் தான் அவங்க அடிச்சுட்டு வந்திருக்காங்க.
பஞ்சாப் மட்டும் தான் அவங்க அடிச்சிருக்காங்க, மற்ற எந்த டீமும் அடிக்கல. 2 டீம். 3வது பஞ்சாப் சொல்லி ஆகணும். பண்டர், ப்ராஜெக்ட் பண்டர் ரூத்லெஸ்ஸா அடிப்பான். அவன் என்ன பண்ணாலும் நம்ம டார்கெட் தொடக்கூடாது. அந்த மாதிரி அடி, கண்ணா மூட்டை அடி. இது ஒன்லி வே. 2020 அப்படிதான் ஆடப்படுது. ஸ்லாம் பேம், தூக்கு நொறுக்கு, ஃபியர்லெஸ் டு த ஃபுல்லஸ்ட் அடி. ஒவ்வொருத்தரும் இடி மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபெயில் ஆனாலும் அந்த டீம் அடிச்சிருக்கு. ஸ்ரேயாஸ் 2 மேட்சா ஃபெயிலியர் அடிச்சிருக்கு அந்த டீம். சிஎஸ்கே வந்து அவங்களே இதே மாதிரிதான் வெட்டி இருந்தது, பாடம் பண்ணி பார்சல் பண்ணி அனுப்பாங்க. அந்த மாதிரி மொத்தமா வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. பஞ்சாப்ல போ தமிழ்நாடுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. கடைசியில அந்த மிஸ் ஹிட், ஆக்சுவலா தோனிக்கு அந்த கேட்ச், டெவான் கான்வேக்கு அந்த கேட்ச் அதெல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் டிஃபீட் மாதிரி அதிகமா இருக்கும் சிஎஸ்கேக்கு. தோனிக்கு வந்து எல்பி மிஸ் ஆச்சு, அம்பேத்கர் மிஸ் ஆச்சு, அதுக்கு கேட்ச் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி டெவான் கான்வே 2 கேட்ச் கொடுத்தாரு. அந்த கேட்ச் எல்லாம் பிடிச்சி மேக்ஸிமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டிஃபீட் மாதிரி இன்னுமே அதிகமா போயிருக்கும் சிஎஸ்கேக்கு. பஞ்சாப் இந்த 3 டீமை தாண்டி 4வது எந்த டீம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இந்த 3 பேர் இந்த 3 டீமுக்குள்ள ஒரு போட்டி இருக்க மாதிரி தெரியுது. ஒன்னு ஆர்சிபி, இன்னொன்னு எல்எஸ்ஜி, அண்ட் ஆடின விதத்தை பார்க்கும்போது கேகேஆர். இந்த 3 டீமுக்குள்ள ஏதோ ஒருத்தருக்கு 4 பேர், 3 பேர் 3 விதமான பிராண்ட் ஆடிட்டு இருக்காங்க. கேகேஆர் கடைசி வரைக்கும் போராடுற ஒரு டீம். எல்எஸ்ஜி அடிச்சு போயிட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எல்எஸ்ஜி பெரிய போலர், இந்தியன் போலர்ஸ் பெருசா ஒண்ணுமே கிடையாது. சின்ன பையன் வந்து திக்வேஷ் ராதி, அந்த பையனை வச்சு சும்மா அப்படி வித்தையை காமிச்சிருக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரைக் போலர் கிடையாது, மெயின் ஃபாரின் பேசர் கிடையாது. டாப் ஆர்டர் 3மே வந்து ஃபாரின் ஹெவி நம்பிதான் ஓடிட்டு இருக்குது. மார்க்ரம், நிக்கலஸ் புரான். மில்லர் இன்னும் ஃபார்முக்கே வரல. மில்லர் அதான் வந்து ஒரு சில மேட்ச் கேமியோ ஆட்டு போனது, ஃபுல் ஃபிளெஷ்டா ஒரு ஃபார்முக்கே வரல. அவர் ஃபார்முக்கு வந்து டேஞ்சர், அதுக்கு மேல பண்ட் வந்து டேஞ்சர். பட் ஆனா இங்க போலிங் போடுறதுக்கு ஆளே இல்லை. அப்படி இல்லாத ஒரு டீம் வச்சு ஒருத்தன் வந்து அடிச்சு காமிச்சிட்டு இருக்கானா சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த டீம் அந்த மாதிரி இருக்கு. தென் அப்கோர்ஸ் ஆர்சிபி வெளியில எல்லா இடத்துலயும் ரூத்லெஸ்ஸா அடிக்கிறாங்க. கல்கட்டால போய் கல்கட்டா சம்பவம், சென்னையில வந்து சென்னையில சம்பவம், மும்பைல போய் மும்பைல சம்பவம். ஆனா அவங்க ஹோம்ல அவங்களுக்கே சம்பவம் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் மூணுங்கிற மாதிரி அவங்க இடத்துல அவங்களே ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஹோம் ஸ்டேடியத்தோட கர்ஸ் அவங்களுக்கு முடியாத வரைக்கும் அவங்க இந்த சீசன் அந்த 4ல இருந்து மேல போய் இல்ல கன்ஃபார்மா போயிருக்கும். ஏன்னா 7-7 ஆடுறாங்க. 7 வெளில அடிச்சாலும் 7 உள்ள அடி வாங்கினாங்கன்னா முடிஞ்சது. நியூட்ரல் 7 வெளில ரூத்லெஸ்ஸா அடிச்சாலும் 7 உள்ள அடி வாங்குறாங்கன்னா காலி. லக்கிலி அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் எலிமினேட்டர் பெங்களூர் கிடையாது, இங்க நடக்குது, ஹைதராபாத் நடக்குது. சூட்ஸ் தேர் பிளே ஆன் ஆல்சோ கொல்கத்தா சூட்ஸ் தேர் பிளே. ஸோ ஆர்சிபி, எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர் இந்த 3ல யாரோ ஒரு டீம் உள்ள வந்து கன்ஃபார்மா வந்து வருவாங்க. மேல இருக்கிற மிச்சம் இந்த 3 டீமுக்குள்ளதான் 1, 2, 3 ரேஸ் ஓடுது. அதுல எனக்கு வந்து டெல்லி கில்லி டீம். ஓகேயா, நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் இன்னைக்கே. சோ இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு ஏதோ போச்சுன்ற இல்ல ஆக்சுவலா நம்ம நிலைமைய பாத்தியா, டாபிக் என்ன பேச வந்து சிஎஸ்கே கேகே ரிவ்யூ தான். ஆனா நம்ம மத்த டீம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுல சென்னையை பத்தி பேசுறேன்னு பார்த்தா அங்க இருந்து டெல்லி போய், பஞ்சாப் போய், பெங்களூர் போய், லக்னோ போயிட்டு, குஜராத் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம டீம் விட்டுட்டு பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம நிலைமை அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த ஹோப்போட அடுத்த மேட்ச்ல இன்னொரு ஹோப்போட வைக்கிறோம் கண்டிப்பா. இல்ல இப்ப வந்து இந்த வார்த்தை ரொம்ப ட்ரெண்டா இருக்குல்ல, ஜிபியு மாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேண்டியதான். ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஜிபியு மாமேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. காட் பிளஸ் யூ மாமே, அவ்வளவுதான். வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கடவுள் தான் காப்பாற்றணும். நம்ம கடவுள் தான் வந்து சிஎஸ்கே ஒரு பிளேயரா இறங்கி காப்பாற்றணும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் அவங்க போயிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டிஃபீட் எல்லாம் பார்த்துருக்கோம், அவங்க ஹியூமிலியேட் ஆயிருக்காங்க. பட் இது அந்த கரெக்டான வார்த்தையே வரமாட்டேங்குது. அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம பெரிய இதுவாகும். சம்திங் லைக் நம்மள இந்த வசூல் ராஜால ஒரு டைலாக் சொல்லல, என்ன ஒன்னும் பண்ணல, ஆனா ஜஸ்ட் உசுரை மட்டும் அப்படி எடுத்துட்டு போயிட்டான், கொலை பண்ணல, கத்தியில ஒண்ணும் பண்ண, உசுரை மட்டும் எடுத்தான். அந்த மாதிரி அந்த ஃபேன் ஒருத்தன் அவ்வளவு யோசிச்சு பாருங்க. ஒரு 1500 ரூபாய் டிக்கெட் எல்லாம் வந்து 5000 ரூபாய் விற்கிறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் டிக்கெட் நானே வந்து இன்ஸ்டாலாம் போஸ்ட் பண்ணேன். எவனுமே வந்து ஆன்லைன் மட்டும் தான் எம்ஆர்பியில போகுது, மத்த கையில கிடைக்கிற டிக்கெட்லாம் காஸ்ட்லியா தான். இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷம் போனாங்க பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஒருத்தர் ஸ்டார்ஸ்ல வந்து யா வி லைக் டு பேட் ஃபர்ஸ்ட், யா வி லைக் டு, அதை கேட்கணும், அவரை பார்க்கணும் என்னன்னு சொல்லி எவ்வளவு ஆர்வத்தோட போயிருப்பான். அப்படி போன ஒருத்தருக்கு இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். அவன் அந்த விசில் எடுத்துக்கும் போது அவன் யோசிச்சு பாரு, அவன் என்ன அவனோட மனநிலை தான்
அதாவது 6-4க்குலாம் கை தட்டி ஆடின அந்த காலம் போய் சிங்கிள் 2க்கு கை தட்டிட்டு இருந்தாங்க. சிங்கிள் 2 100 தாண்டினதுக்கு அங்க விசில் பறக்குது. டேய் யாரா நீங்க போன சீசன் 200 அடிச்சா போது அவ்வளவு சிரிப்பு போட்டு தட்டி இருந்தீங்கடா. திருப்பி சூப்பரா வந்து மார்க்கஸ் போன சீசனா சிஎஸ்கே ஃபைட் நல்லா இருந்துச்சு. மார்க்கஸ் ஸ்டோயினிஸோட பிரில்லியன்ஸ் தான் காப்பாச்சு எல்எஸ்ஜியோட. பட் இந்த முறைலாம் அதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஆர்கேவில நம்ம பார்க்கற முடியாது. ஆர்கேவில பார்த்துட்டு போற மொமெண்டா தான் இருக்குது. சேட் ஃபார் த ஃபேன்ஸ். ஃபேன்ஸ்க்காக நம்ம வந்து ஒரே ஜிபியு அதை மட்டும் தான் சொல்லிட்டு நம்ம போகணும். நான் அவங்களும் நம்மளோட ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க. நம்ம வந்து ஹர்ட் வந்து சிரிச்சு நம்ம பேசுறோம். அவங்க காசு செலவு பண்ணி டைம் செலவு பண்ணி உட்காந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களாம் ஃபேமிலியோட போனாங்க. அவங்க குழந்தைக்கெல்லாம் இதான் ட்ரஸ்ட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவு தோனி ஃபேன்லாம் போயிருப்பாங்க. ஓகே இங்க போரூர்ல இருந்து சேப்பாக்கு போயிருந்தாங்க. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு அடுத்த மேட்ச்ல பாப்போம். இதுதான் வாரந்தோறும் நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்வியூல வந்துட்டு அடுத்த மேட்ச்ல பாப்போம் போயிட்டே இருக்கோம். எஸ் ஹோப்ஃபுல்லி பாப்போம் சார். நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பாப்போம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசணும். மேட்ச் தாண்டி நிறைய விஷயங்களும் வந்து நம்ம இன்னைக்கு வந்துட்டு மக்களிடையே வந்து சீசன் ரிவ்யூ பண்ணிட்டோம். சீசன் ரிவ்யூ பண்ணிட்டோம் நம்ம. அதான் இதுக்கப்புறம் அந்த சிஎஸ்கே பேசுறது தாண்டி நம்ம வந்து ஐபிஎல் பத்தி பேசலாம் போல. அதுதான் ஒரு டார்கெட். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஸோ அடுத்த சூப்பரான டூப்பரான மேட்ச்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். நான் உங்கள் விஜய் ஜிவி சைனிங் ஆஃப் வித் அலாங் வித் சூப்பர் டூப்பர் அனலிஸ்ட் நம்ம ஷாம் சார். நன்றி சார். அடுத்த மேட்ச்ல பார்ப்போம்.